அந்த பொண்ணுங்க கேட்கறதெல்லாம் மேடா கேட்குறாங்க, விஷயங்கள்லாம் கேட்கறது. அதாவது அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் வந்து தாறுமாறா இருக்கு சார். அதாவது பார்க்க வந்து ஃபிட்டா இருக்கணும், டாலா இருக்கணும், ரக்கடா இருக்கணும், சிக்ஸ் பேக்கோட இருக்கணும், வீரமா இருக்கணும். ஆனா என்ன சிரிக்க வச்சுட்டே இருக்கணும். வீரமா டாலா வெறியா ஒருத்தவங்க சிரிக்க வச்சுட்டே இருக்கணுமா. ஆண்மையில் அஜித் குமார் மாதிரி இருக்கணும். ஆனா என் குழந்தைக்கு ஆய்க்கலை விடணும். அழகா இருக்கணும், கோடீஸ்வரனா இருக்கணும். அவன் 1000 பொண்ணுக்கு சுத்தணும். ஆனா அவன் என்ன மட்டும் தான் சுத்தணும். பேசணும், அப்படியே கவிதையா பேசணும், போயட்ரியா பேசணும். ஆனா நான் பேசுறதை கேட்டுக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் கேட்டு மிரண்டே போயிட்டேன் நான். இப்படி ஒரு ஆம்பளை இந்த உலகத்திலே இல்ல. ஏதாவது ஏலியன் இறங்கி வந்தா தான் உண்டு. என்ன கொடுமைனா இப்படி கேட்கறல்ல, அப்புறம் அவன் கடைசி என்ன பண்றான்னு பார்த்தா ஒரு சொட்டத்திலே ஒரு பைத்தியக்காரன், ஒரு பைத்தியக்கார சொட்டத்திலே கல்யாணம் பண்றா சார். போய் அவன் ஒரு போஸ்ட் அண்ட் ஷீ செட் எஸ் இன்ஸ்டாகிராம்ல, இவ போய் அண்ட் ஹீ செட் எஸ், இவன் ஒரு போஸ்ட். அதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லா இவன் கிடைச்சிட்டானு டிசப்பாயின்மெண்ட்ல வாழ்றது சார். ஆனா அவளுக்கும் ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. அந்த சொட்டத்துல பைத்தியக்காரன் இருக்கான்ல, அவன் மட்டும் என்ன நீ வேணும்னு ஆசைப்பட்டான். அவன் அழகா ரிச்சா ஒயிட்டா ராஷ்மிகா மந்தனா மாதிரி ஒருத்தி வருவான்னு நினைச்சான். அவன் கடையில் நீ தானே கிடைச்ச. 2 பேரும் தலையெடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி அப்புறம் டிசப்பாயின்மெண்ட்லயே வாழ்றது சார்.